இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக நாம் ஒருவரோடு ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதிலும் நாம் சங்கீதம் 89 தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்யத்தக்க திராணியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கண்டுபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ ஒரு வல்லமையுள்ள ஆச்சரியமான ஒரு தெய்வத்தின் ஜனமாக நாம் இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் இந்த வாரத்தின் கடைசி நிகழ்ச்சியிலே அவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சங்கீதம் 89:24 இப்படி சொல்லுகிறது: என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இதில் கொம்பு என்று சொல்லப்படுவது நம்முடைய மகிமை, நம்முடைய ரிச்சஸ், நம்முடைய நன்மைகள், நம்முடைய உயர்வுகள், நம்முடைய மேன்மைகள் என்று சொல்லலாம். நம்முடைய ஆசீர்வாதமான உயர்ந்த ஒரு நிலைமையை அது குறிப்பிட்டு காட்டுகிறது. என் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும், நம்முடைய மதிப்பு கூடும். உங்களுடைய மதிப்பு கூட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்களோ, பேரெழுத பெற்றிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே கொம்பு உயரும் என்று சொல்லி. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் இல்லை, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் மேல் எழுதியிருக்கிறார். தம்முடைய மிகப்பெரிய நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் ஆனோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தை உங்கள் மேல் எழுதியிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தினத்திலே இயேசுவின் நாமத்தினாலே முத்திரையிடப்பட்டீர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். ஆகவே உங்களுடைய மதிப்பு இனி முன்பு இருந்தது போல அல்ல, உங்களுடைய வாழ்க்கை இனி முன்பு இருந்தது போல அல்ல, உங்களுடைய வருமானம் இனி முன்பு இருந்தது போல அல்ல. எல்லாவற்றையும் உயர்த்துகிற தேவன், மாற்றுகிற தேவன், உங்களுடைய மகிமையை பெருக பண்ணுகிற தேவன், உங்களுடைய மேன்மையை உயர பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை கண்டுபிடித்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலிருந்து, உங்களை கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அன்றைக்கு ஒரு சமாரிய ஸ்திரீக்காக அத்தனை தூரம் நடந்து சென்று அவளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவளை மீட்டெடுத்து அவளுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட்ட அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்காக இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய மகிமை கூடும், உங்களுடைய கொம்பு உயரும் என்று சொன்னால் உங்களுடைய பிராஸ்பரிட்டி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய செழிப்பு எல்லாவற்றையும் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார், அதிகரிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் இயேசுவை கண்டுபிடித்தவர்களாக இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். எனக்கு பலனே இல்லை, இந்த குடும்பத்தாரோட இந்த கூட்டத்தாரோட போராடி போராடி நான் பலனற்று போகிறேன்னு நீ சொல்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய பலன் கூடும் என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பலன் இன்றைக்கு அதிகரிக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எத்தனையோ சகோதரிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்னால் என் குடும்பத்தோடைய போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட முடியலைன்னு சொல்ற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உங்களுடைய ஜெபத்தினால தான் இந்த மேன்மை வந்தது என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தார் சொல்ல போறாங்க, உங்களுடைய கணவர் சொல்ல போறாங்க, உங்களுடைய மகன் சொல்ல போறாரு. கர்த்தர் அப்படியாய் உங்களை கனப்படுத்த போகிறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார், உங்களுடைய மனதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். உங்களை நேசிக்கிறதுனால உங்கள் மேல் பட்சமாக இருந்து உங்களை கண்ணோக்குகிறார். தம்முடைய அன்பின் கரங்களினாலே உங்களை அணைத்து கொள்ளுகிறார். தன் கருணை அந்த இரக்கத்தின் கண்களினாலே உங்களை காண்கிறார். இதோ உங்களை காண்கிற தேவன் தன்னுடைய நாமத்தை கொண்டு உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயமாகவே வருகிறது. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் செழிப்பே இல்லை, தகப்பனும் இப்படி தான் கெட்டு போனார், தன் தகப்பனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல, அதே சாபந்தான் என் பிள்ளைக்கு வருமோ, என் பிள்ளையும் முன்னேற முடியாமல் ஏதோ ஒன்று என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்திலே இருந்து கொண்டு இருக்கிறதேன்னு சொல்லி யாரோ நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவன் தகப்பன் இருந்தது போல அல்ல, அவன் தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் நிலைநிறுத்தப்படுவான். கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்திலே அவனை தூக்கி கொண்டு வந்து உயர்த்தி வைப்பார். அன்னைக்கு சவுலை உயர்த்தும் பொழுது அவன் இராணுவ தளவாடங்களில் ஒளித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கர்த்தர் அவனை கூட்டிட்டு வந்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டுபிடிக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீணா போச்சுன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒருவருடைய நம்பிக்கை போல நம்பிக்கையும் அபத்தமானதே கிடையாது. கர்த்தர் உங்களை மறக்கிற தெய்வம் அல்ல, உங்களை நினைவு கூறுகிற தெய்வம். உங்களை நினைவு கூறுகிற தெய்வம். ஏற்ற காலம் வரும், உங்களை உயர்த்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதற்கு முந்தின மகிமை அல்ல, இதற்கு முந்தின கீர்த்தி அல்ல, இதுக்கு முந்தின இருந்த நிலைமை அல்ல. கர்த்தர் ஒரு புதிய லெவலுக்கு, ஒரு புதிய நிலைமைக்கு உங்களை உயர்த்துகிறார். உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய வேலையில், உத்தியோகத்தில், உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற நாட்களாக இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். கர்த்தாவே, உங்கள் கிருபை எனக்கு கிடைச்சா போதுமே, உங்கள் கிருபை எனக்கு போதுமே என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய உண்மையும் கிருபையும் விளங்க பண்ணுகிறார். உண்மையாய் கர்த்தரை தேடுனீங்கல்ல, உண்மையாய் அவருடைய கிருபைக்கு காத்திருந்தீங்கல்ல, அவர்களுக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். உங்களுடைய மகிமை உயர்த்தப்படும். உங்கள் குடும்பம் அற்பமான குடும்பமா கேலி பண்ணப்பட்டுச்சுல்ல, ஒரு விதமா விமர்சிக்கப்பட்டதில்ல, உங்க குடும்பத்தின் பெயர் விமர்சிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த நிலைமையிலிருந்து உங்க குடும்பத்தை மாற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். உங்களுடைய பராக்கிரமம், ஒருவேளை ஒரு பிளேயராக இருப்பீங்க, எனக்கு பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு புது பலன் ஆண்டவர் உங்களுக்குள்ள அனுப்பி உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உங்களுடைய பேர் வரப்போகுது நியூஸ் பேப்பரில். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், உங்களுடைய சாதனைகள் வெளிப்பட போகுது. அந்த தேவன் உங்கள் சாதனைகளை வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் சாதிப்பீங்க. அந்த க்ளோரியஸ் நேம், அந்த ஒரு நல்ல பெயரை உலகமே பார்க்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிற நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்று சொன்னவர் உங்களுடைய வல்லமையை, உங்கள் பராக்கிரமத்தை, உங்கள் பேரை, உங்கள் புகழை, உங்கள் கீர்த்தியை, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் உயர்த்துகிற தேவனை இந்த காலை நேரத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்கள் நாமத்தினால நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு செய்ய போகிற மேன்மையை நாங்கள் பார்க்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி நீர் கொடுக்கிற மேன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இது எங்களால் அல்ல ஆண்டவரே, உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி உங்க பலத்தினால நீங்க செய்றீங்க. உங்க பராக்கிரமம் இதை செய்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற இந்த மேன்மையான காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் முன்கூட்டியே உம்மை துதிக்கிறோம். விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், விசுவாசித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம், விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், விசுவாசித்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களுக்காக எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. மகிமைப்படுங்க, உயர்ந்திருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.